என்கிட்டே வந்து ஏன் சில பிரச்சனை மோதிக்கிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாருங்க, காலையிலே ஒரு கேள்வி, சொப்பனங்கள் எப்படி முடியும்? நான் நினைத்தது எப்போது நிறைவேறும்? நான் விரும்பினது எனக்கு கிடைக்குமா? பாருங்களேன், எதிரினுடைய கேள்வி என்ன தெரியுமா? அவனுடைய சொப்பனங்கள் அல்லது சொப்பனங்கள் எப்படி முடியும், கனவுகள் எப்படி நிறைவேறும்? இன்னும் சில நேரத்தில் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, மற்றவெல்லாம் நிம்மதியாக தானையா இருக்கான், மற்றவெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கான், என்கிட்டே வந்து ஏன் சில பிரச்சனை மோதிக்கிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எத்தனை பேர் அப்படி கேள்வியோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பைபிள் சொல்லுது பாருங்களேன், வசனம் விதைக்கப்பட்ட உடனே என்னங்க சந்தர்ப்பமா சாத்தானா என்ன வருது? என்னங்க வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் வர்றதே இல்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, வசனத்தை கேட்காத ஆளை அவன் லிஸ்ட்டில் வைக்கிறதே இல்லை, அவன் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இதுக்கு நம்ம போய் இவனை அழிக்க வேண்டியதில்லை, அவனே அழிச்சுப்பான். சொந்த செலவிலேயே சூனியத்தை அவன் வச்சிருவான். இவன்கிட்ட போய் நம்ம டைம், அவன் பாருங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும், இவன்கிட்ட போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இவன் கோயிலுக்கும் போகிறது கிடையாது, அப்படியே போனாலும் எப்போமாவது போவான், அப்படியேனாலும் பாதி தூங்கிடுவான், அப்படியேனாலும் அங்கேயும் இங்கேயும் எதையாவது பார்ப்பான், ஒரு வார்த்தையும் உள்ள என்ன பண்ணாது, கேட்க மாட்டான். கேட்காதவனை பற்றி அவன் சொல்கிறான், நான் அவனை கண்டுக்கிறதே இல்லையே அப்படின்றான், அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்றான். ஆனால் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, ஏன் வசனத்தை கேட்ட ஆள்கிட்ட அவன் வர்றான்னா, அவனுக்குள்ள வீரியமான ஒரு வித்து ஒன்று உள்ள போயிருக்குது. அது வரைக்கும் இந்த பூமியில யாரும் போடாத கனவை கர்த்தர் உள்ள போட்டிருக்கிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை இவன் நம்புறான், எனக்கு நல்லது நடக்கணும் என்ன பண்றான், நம்புறான். குழந்தை இல்லாத எனக்கு குழந்தைய கர்த்தர் தருவார், வேலை இல்லாத எனக்கு வேலையை கர்த்தர் தருவார், அந்த வேலையில நல்ல வருமானத்தை தருவார், என் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். டாக்டர்கள் இந்த வியாதி அப்படின்ட்டாங்க, ஆனா எனக்கு சுகத்தை கர்த்தர் தருவார். இப்படி வாழ்க்கையை குறித்த நல்ல முற்போக்கான நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன், அதை தர்றதுதான் வசனம். அப்படிப்பட்ட வசனத்தை எடுக்கிறதுக்கு தான் பிசாசு வர்றான். கவனிக்கிறீங்களா? சில இடத்துல வசனம், எல்லா வசனத்தையும் எடுக்க வரமாட்டான். ஏன்னா நிறைய நேரத்தில் பிசாசு செய்கிறது சில பிரசங்கியே செஞ்சிடறாங்க. மக்களுக்கு வந்து வறுமையை, நோயை, மக்களுக்கு வந்து இல்லாமையை இதையே பிரசங்கம் பண்ணுறது. உலகமே சரியில்லை, அவ்வளோதான், உனக்கும் ஒன்றும் சரியில்லை, எல்லாம் நான் அழிய போகுது, நாசமாக போகுதுன்னு இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான் பிசாசு. பார்ப்போம், இப்போ இந்த தப்பிக்கு நம்ம வேண்டாம். ஏன்னா நம்முடைய ஏஜெண்டாக நின்று அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவான், போயிடுவான். ஆமாம், அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு தடையும் பண்ண மாட்டான் பிசாசு, அவனே பஸ் எடுத்து உங்களை அனுப்பி விடுவான். பஸ் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்பான். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், கரெக்டான ஒரு வசனத்தை மட்டும் ஒருத்தன் கேட்டானா அவன் முன்னேற போறான்னு அர்த்தம், அவன் ஜெயிக்க போறான்னு அர்த்தம், அவன் வாழ்க்கையில கடவுள் வச்ச நோக்கத்தை செய்ய போறான்னு அர்த்தம். ஆமென்.